பெண்களுக்கு அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து இளம் பெண்ணாக மாறும் பொழுது முதலாக கருமுட்டை தொகுப்பிலிருந்து ஒரு முட்டை இருபத்தெட்டு தினங்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வர வேண்டும். மாதவிடாய் நிற்கும் வயது சில பேருக்கு 42 ஆரம்பிக்கும். ஐயா, குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய அந்த வயசில் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் நிறைய வருது. ஸோ அந்த நேரத்தில் மருத்துவரை போய் பார்க்கும்போது ஒரு சிலர் ஒரு சில பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அது கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க, பிசிஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க, புற்றுநோய் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த மாதவிடாய் நிற்கக்கூடிய நேரத்தில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு தேவை, எப்படி அவங்க இருந்துக்கணும், இதுக்கெல்லாம் தீர்வு என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். நல்ல கேள்வி. பெண்களுக்கு அதாவது குழந்தை பருவத்தில் இருந்து இளம் பெண்ணாக மாறும் பொழுது முதலாக கருமுட்டை தொகுப்பிலிருந்து ஒரு முட்டை கருப்பைக்குள் வந்து விழுகிறது. அது 28 நாளுக்கு பிறகு அழுகி உடைந்து போகிறது. அதுதான் முதல் மாதவிடாய், அதுதான் பருவமடைதல். 28 தினங்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வர வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 4 முறை துணிகளை மாற்ற வேண்டும். அப்படி 4 நாளைக்கு நடந்தால் அந்த பெண்ணுடைய கருமுட்டை நன்றாக இருக்கிறது என்று பொருள். இது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லித்தந்த பாடம். வீட்டில் இருக்கும் பாட்டி இந்த கேள்வியை கேட்கும், எத்தனை துணி மாற்றின, தெளிவாக கேட்பாங்க. கோடு போட்டு வச்சுருக்கோம் சுவத்தில். இதெல்லாம் நம் காலத்தில் நடந்து கொண்டிருந்து நான் கண்கூடாக பார்த்தவன். இந்த மாதவிடாய் நிற்கும் காலத்தில் இந்த அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம் இதெல்லாம் சொல்கிறார்களவா, இதெல்லாம் பெண்களுக்கு மாதவிடாய் வந்ததிலிருந்து மாதவிடாய் முடியும் வரை இருக்கும். அதன் பிறகு அவர்கள் தைரியசாலியாக மாறிவிடுவார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும், பெண்மைத்தன்மை இருக்கும். பெண்மைத்தன்மை என்று சொன்னால் அந்த பருவம் அடைந்த பிறகு இயல்பாகவே ஹார்மோன் சேஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகள் மாறுதல் உடம்பில் நடக்கும். அந்த சுரப்பிகள் மாறுதல் நடக்கும் பொழுது பெண்கள் ஒரு கூச்ச சுபாவமுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவார்கள். நம் குழந்தைகள் தான் இருந்தாலும் அந்த பருவம் அடைந்தவுடன் அவர்கள் கொஞ்சம் தள்ளி தான் உட்காருவார்கள். இதெல்லாம் மாறிவிடும். அதன் பிறகு திருமணமாகி குழந்தை பிறந்து விடுகிறது. அது சிசேரியனாக இருந்தால் வயிறு தள்ளி வந்துடுது. யாருக்கும் இப்போ சுகப்பிரசவங்கிறது கனவு தான் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி மாதவிடாய் நிற்கும் வயது சில பேருக்கு 42 ஆரம்பிக்கும். 42, 43, 44, 45, 46, அப்படி 50 வயது வரைக்கும், 52 வரைக்கும் கூட சில பேருக்கு இருக்கும். அது அவர்களுடைய மரபணு சம்பந்தப்பட்டது. வயதுக்கு வந்த காலம், எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள், அவர்கள் முன்னோர்களுக்கு எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் இருக்கிறது. அவர்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகள், இதையெல்லாம் பொறுத்து மாதவிடாய் நிற்கும் காலம் முடிவுக்கு வருகிறது. ஒரு 35 நிற்கிறது என்று சொன்னால் மருத்துவரை பார்க்கலாம். 40 வயதுக்கு மேல் மாதவிடாய் நின்று போகிறது என்று சொன்னால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டியதுதான். அதற்கும் தாம்பத்தியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் அதிலிருந்து 1.5 ஆண்டுகள் அந்த பெண்களுக்கு பலவித பிரச்சனைகள் ஏற்படும். என்னென்ன பிரச்சனைகள்னால், தலைவலி ஏற்படும், முடி உதிரும், அடிக்கடி கோபம் வரும், உடல் கொஞ்சம் பெருக்கும், பசியின்மை ஏற்படும், ஒரு மாதிரியான மனநிலை வந்துவிடும். இதெல்லாம் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். வயிற்று வலி வரும், அதிக உதிரப்போக்கு இருக்கும், சில நேரத்தில் பெரும்பாடு என்று சொல்வார்கள்.
இந்த அதிர உதிரப்போக்கு இருக்கும். அதற்கு ஒன்றுமே இல்லை. ஆடாத உடையில 5 இலை எடுத்து கஷாயம் வைத்து குடித்து விட்டால் 2 மணி நேரத்தில் அந்த பெரும்பாடு சரியாகிவிடும். கொட்டைப்பாக்கை இடித்து ஒரு 10 கொட்டைப்பாக்கை இடித்து தண்ணீரில் ஊற போட்டு இரவில் ஊற போட்டு வைத்துவிட்டு காலையில் அந்த வெறும் தண்ணீரை மட்டும் குடித்தால் 2 மணி நேரத்தில் நின்றுவிடும். பெரும்பாட்டுக்கு பல வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் இருக்கிறது. பல முறைகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்து கொள்ளலாம். இந்த அதிக உதிரப்போக்கு வரும்பொழுது உடல் சோர்வடைந்துவிடும், ரத்தம் குறைந்துவிடும். இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று சொன்னால், கர்ப்ப காலத்தில் குழந்தை பிறந்த பிறகு சில உணவுகளை கொடுப்பார்கள். காரப்பொடி மீன், சுதும்பு மீன், வெள்ளை கிழங்கான் மீன், வௌவால் மீன், இவைகளையெல்லாம் வெண்டை பிஞ்சு, அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, இந்த காய்கறி எல்லாம் நல்லெண்ணெயில் சமைத்து மிளகு காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு இப்படிலாம் சமைப்பார்கள். அதாவது பிரசவ சமையல் என்று பெயர். பிரசவ சமையல் என்று பெயர் இதற்கு. அந்த பிரசவ காலத்தில் எப்படி சமைத்து உண்டார்களோ அப்படிப்பட்ட உணவுகளை மாதவிடாய் நிற்கும் காலத்தில் எடுத்துக்கொண்டால் நான் மேற்சொன்ன அந்த பிரச்சனைகளெல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் போகும். இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு எவரும் இல்லை. சொன்னால் கேட்பதற்கும் யாரும் தயாராக இல்லை. வயிறு வலிக்கிறதா, நேரடியாக மருத்துவமனைக்கு போகிறார்கள். அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா? ஆகிவிட்டது. குழந்தை பிறந்து விட்டதா? பிறந்து விட்டது. கர்ப்பப்பையில் சிறிதாக ஃபைப்ராய்டு இருக்கிறது, பிசிஓடி இருக்கிறது. இதை இப்படியே விட்டால் பெரிய கட்டியாக மாறிவிடும். அந்த கட்டி ஒரு நாள் கேன்சராக கூட மாறலாம். அதனால் உங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து விட்டது, இந்த கர்ப்பப்பையை எடுத்து விடுங்கள். சர்வ சாதாரணமாக முடித்து விடுகிறார்கள். கர்ப்பப்பை என்பது எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை, கடவுளின் கருவறை. அந்த கருவறையிலிருந்து தான் நான் வந்தேன். அது என்னுடைய கருவறை. அதனால் ஒரு தாயின் கர்ப்பப்பையை எடுப்பது என்பது உண்மையாகவே அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பிரச்சனை வந்துவிட்டது என்றால் எடுக்கலாம். ஆனால் பணத்திற்காக அதை செய்வதென்பது, தேவையற்ற பயமுறுத்தல்களை செய்வதென்பது ஏற்புடைய அல்ல என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.